ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் சேலரி இன் சிங்கிள் டிஜிட் எல்பிஐ டு டபுள் டிஜிட் எல்பிஐ இன் ஐடி செக்டர். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். டெக்னிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் நீச் ஏரியாஸ். மெஜெண்டோ, சேல்ஃபோர்ஸ், சாப், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், சோஷியல் ஆப்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெஜெண்டோ சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மெஜெண்டோ ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதில் நிறைய ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது அதிலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். மெஜெண்டோ ஒரு டெக்னாலஜி மட்டும் ரிலேட் பண்ணியிருக்காது. அது மூலியமாக என்னால் கிராஃபிக்கல், ரியாக்ட், ஏபிஐ டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், கேட்சி மேனேஜ்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், பேமெண்ட் இன்டெகிரேஷன், ஷிப்பிங் இன்டெகிரேஷன், இஆர்பி இன்டெகிரேஷன்ஸ், கூகுள் ஆட்ஸ், கூகுள் கிளவுட்ஸ் அண்ட் ஸோ ஆன் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். செகண்ட் பாயிண்ட், கெட் சர்டிஃபைட். நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் சர்டிஃபைட் டெவலப்பராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர், கூகுள் கிளவுட், அடாப் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் டஃப்பாக இருக்கும். உங்களால் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணி சர்டிஃபைட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் கேரியர் க்ரோத். தேர்ட் பாயிண்ட், லேர்ன் இன் டிமாண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ, கிளவுட், டிவாப்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இதை பற்றிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணனால இதை பற்றின பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்ப்ரூவ் யுவர் கோடிங் லெவல். கோடிங் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் லீட் கோடு, கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ் இதில் உள்ள கோடெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்கணும். நீங்கள் அதெல்லாம் போயிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கோடு நீங்கள் அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு ஐடியாஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி உங்களோட கோட் குவாலிட்டியை அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டூ வைல் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. இதில் டூ வைலுக்கும் ஃபார் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் தெரிஞ்சால் தான் உங்களால் கரெக்டாக கோடை உங்களால் அடிக்க முடியும், உங்களோட கோட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டீப்பாக தெரியுதோ இல்லையோ அதுக்கான பேசிக் நாலேஜ் வந்துட்டு நீங்கள் அந்த லீட் கோடு, கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ChatGPTல ஜென்ரேட் பண்ணி உங்களோட கோட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த்து, ப்ரிப்பேர் ஃபார் ஃபேன் லெவல், கோட் லெவல் இன்டர்வியூஸ். ஃபேன் மீன்ஸ் ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கூகுள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல கண்டென்ட் இருக்கும். அதை போய் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள டெவலப் பண்ண அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த்து, இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க் பண்ணதை கிளியராக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுலேயும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. செவன்த் பாயிண்ட், நீங்கள் லேர்ன் பண்ணுற டெக்னாலஜிஸ் எல்லாம் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். தென் கிரியேட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் கோர்சஸ், இ-புக், டெம்ப்ளேட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணதை மறக்காமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எய்த் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராட்டஜிக் ஜாப் ஸ்விட்ச். ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்ட பேர் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் MNC பேஸ்ட் கம்பெனிஸை டார்கெட் பண்ணி அந்த கம்பெனியில் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப், யுவர் ரிட்டர்ன்ஸ் வில் ஷோ இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் லிங்க் நான் பயோல கொடுத்துருக்கேன். யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. See you next video in the next week. Bye bye.